ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக். என்னுடைய சண்டே ஆஸ் அ ஹோம் மேக்கராக எப்படி போச்சுங்கிறத சின்ன சின்ன சமையல் டிப்ஸோடு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். சிம்பிள் ரெசிபி தான். மாங்காய் வாங்கினா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கடுகு, காஞ்ச வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ண மேங்கோ போட்டு வேக வச்சதும் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. தேவைக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் பருப்பு குழம்புக்குலாம். எப்போவுமே சிக்கன், ஃபிஷ் எல்லாமே இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்லோ குக் பண்ணணும். வாங்கினீங்கன்னா முருங்கைக்காய் பொரியல், வாழைப்பூ பொரியல், அப்புறம் பாவக்காய் பொரியல் இதிலலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அது டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதோட சேர்த்து சைட் பை சைடு நான் வந்துட்டு கேக் பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ளேவர்ஸில் கப் கேக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்று பிஸ்தா, ரோஸ் மில்க், அப்புறம் வந்து பிளாக் கரண்ட். கேக் பேக் பண்ண வச்சுட்டு சாப்பிட வந்தாச்சு. மார்னிங் ரவை உப்புமாவோட பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக முடிச்சாச்சு. ஆனால் லஞ்சுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்னதெல்லாம் இருந்துச்சுன்னா 65 பழைய சாதம், சுட சுட சோறு, அப்புறம் இறால் வித் முருங்கைக்காய் கூட்டு, அப்புறம் மாங்காய் பச்சடி, வெங்காயம், பருப்பு குழம்பு, ரசம் எல்லாம் தான் இருந்துச்சு. இனிமே லஞ்ச் வேறு லெவலில் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் வந்து கேக் வந்து ரெடி பண்ண வந்துட்டேன். லீவ் விட்டாச்சு. அதனால் அவங்க 1 வீக்காக என்னை வந்து கரைச்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அம்மா வந்து நான் ஒரு ஷாப் மாதிரி போடுறேன், கடை மாதிரி போடுறேன், எனக்கு கேக்லாம் ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேண்டி, அவங்களுக்கும் ஏதோ பழகணுங்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்ன கேக்ஸ்லாம் பண்ணி, கப் கேக்ஸு, ஜார் கேக்கு, அப்புறம் வந்து கப் கேக் வித் க்ரீம்லாம் பண்ணி அவங்களுக்கு கடை போடுறதுக்காக வேண்டி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா இதுக்குள்ளே தான். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். 5 மணிக்கு தான் கடை ஓப்பன் பண்ணோம். 6 மணிக்கெலாம் கடை எல்லாமே சேல் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ரோட் சைடு இருக்காது. ரோடே இல்லாத ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். ஆட்கள் அதிகமாக வரமாட்டாங்க. இருந்தாலுமே அது ஃபினிஷ் ஆகிட்டு அல்ஹம்துலில்லாஹ். குட்டி பசங்களாக வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிட்டு நல்லா இருக்குன்ட்டு வந்து ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வயசில் என்ன செஞ்சிட்டு இருந்தோம் நம்மளுக்கே தெரியல. கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அதில் நல்லாவே உஷாராகவே இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி யார்ட்டையும் சேல் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் இது பண்ண சொல்லுவோம். ஆனால் வழியில் போகிறவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க வியப்பாகவும் சிரிப்பாகவும் இருந்துச்சு. ஆஃபர் ப்ரைஸ் தான் போட்டு கொடுத்துருந்தது. 15 ரூபா உள்ளது 10 ரூபா, 25 ரூபா உள்ளது 20 ரூபா, அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்ததுனால வரவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. குட்டீஸ்லாம் சேல் பர்பஸ்க்காக வேண்டி மட்டும் இல்லை. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு காசோட அருமையும் புரியணும், இந்த மாதிரி சேல்ஸ் உள்ள டெக்னாலஜி, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பழக்கப்படுத்துறது தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகும்போது அது ஒவ்வொன்றா சேல் ஆகும் போதும், அப்புறம் வந்து கையில் அவங்க காசு கொடுக்கும் போதும் பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மாஷா அல்லாஹ். நாளைக்கும் கடை போடுவோமான்னு தெரியல. என்னை விட அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு பாப்பாவுக்கு ஃப்ரெண்டு, அவங்களும் சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரீட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு நம்ம யாஸ்மின் ப்ரௌனிஸ் அண்ட் கேக்ஸ் இந்த கடையில் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அருமையாக இருந்துச்சு காய்ஸ். சூப்பரான கேக்கு. நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கி ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். இன்ஷால்லா பார்ப்போம். யாஸ்மின் கேக்ஸு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருந்துச்சு. நீங்களே கமெண்ட்ல வாவுன்னு அனுப்புவீங்க. ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆல்.